அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன அப்சைட் ஆர் டவுன் சைட் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்றோம். இன்ட்ராடே முக்கியமாக மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பொசிஷன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேல பண்றவங்க இன்ட்ராடே அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சுக்கணும். பொசிஷன் அப்படி கிடையாது, அதுவும் மேக்ஸ் தான். ஆனால் அது வந்து டைம் நிறைய அடிஷ்னல் டாபிக் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அப்படி கிடையாது, மேக்ஸ் ஒன்லி. நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதில்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதில்ல, நியூஸ் எதுவுமே காதில் கேட்டுக்கிறதில்ல. நம்ம கால்குலேஷன் ப்ரைஸு, அந்த ப்ரைஸில் பை பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். எங்கே என்ட்ரி எடுக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் எடுக்கணும். எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதை எப்படி வைக்கணும், அங்கே தான் வைக்கணும். என்ன டார்கெட், இந்த டார்கெட்னா அந்த டார்கெட் தான் வைக்கணும். மினிமம் என்ன டார்கெட், அடுத்த டார்கெட் எங்கே போக போகுது, எல்லாமே நம்மக்கிட்ட கேல்குலேஷன் வேலை முன்னாடியே இருக்கணும். லைவ்ல போயிட்டு இதை மாற்று அதை மாற்று அந்த வேலையை இருக்கக்கூடாது. நம்ம வந்து முன்னாடினாலே எல்லாமே கால்குலேட் பண்ணி ப்ரிப்பேராக வச்சுக்கணும். போயிட்டு லைவ்ல எந்த இதுன்னு உட்காந்து செக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. பார்த்துட்டு எங்கே ட்ரேடு வருது, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம ரூலை. அவ்வளோதான் ட்ரேட். அதே போல் இன்ட்ராடே ட்ரேடு கிளாஸஸ் வந்து 1-to-1 இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் யார் யார் இது பண்ணீங்களோ எல்லாம் அனுப்பியிருக்கேன். ஏன்னா ஆகஸ்ட் 16 வந்து பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னால் இன்ட்ராடே கிளாஸ் அதுக்கு முன்னாடியே கூட நான் ஒரு 1 வீக் முன்னாடியே கூட ஸ்டாப் பண்ணுவேன். இன்ட்ராடே கிளாஸ் எடுக்க முடியாமல் போகலாம். அடுத்தது அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிட்டாலும் ஆகலாம். ஓகேங்களா? அது யார் கேட்டிங்களோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ண விடுது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு 25,400 புட்டு 92 ரூபீஸ்க்கு பிலோடு இருந்தா சஸ்டைன் ஆனா மார்க்கெட் ஏறுவதற்கு முற்படும். அதே அது 92 ரூபீஸ்க்கு எபோ இருந்து சஸ்டைன் ஆனா மார்க்கெட் இறங்குவதற்கு. நாங்க என்ன சொல்றேன், மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றதை மட்டும் தான் சொல்றேன். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ மார்க்கெட் ஏறப்போம். அப்போ யாரை பை பண்ணணும், காலை யாரை எந்த ஸ்ட்ரைக்கை எந்த விலையில பை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அதே போல இவர் 92 ரூபீஸ்க்கு எபோ பிலோ சஸ்டைன் ஆகிறாரான்றது ஒரு லைனை போட்டு இல்லைங்க. அதுலேயும் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஃபால்ஸாகவே இருப்பாங்க, டக்குன்னு மேலே இருப்பாங்க, அப்படியே கீழே விட்டுருவாங்க. ஒரு இங்கே மேலே இருப்பாங்க, ஒரே இதில் கீழே விடுவாங்க. அது கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஏன் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறாங்கன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு விலையில இது மேலே போனால் ஒரு விலையில திரும்பி ஆகணும், எதர் அப் ஆர் டவுன். அதே கீழே வந்தாலும் எதர் அப் ஆர் டவுன் திரும்பியே ஆகணும். ரூல் அது. அங்கே சட்டன் ரூலில் பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் மாற்றணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து மட்டும் தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது பிரீமியத்தை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கால்குலேஷன் படி தான் அது இயங்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.